ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். மீன் வறுவல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? இந்த மாதிரி ஒரு வாட்டி செஞ்சு பாருங்கள், டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ஃப்ரெஷ்ஷான பாறை மீன் ஒரு 3/4 kg சுத்தம் பண்ணி கழுவி எடுத்து வச்சுருக்கேன். மீன் மசாலா அரைக்க சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவு, ஒரு 20 பல் பூண்டு, அரை ஸ்பூன் சோம்புத்தூள், அரை ஸ்பூன் ஜீரகத்தூள், அரை ஸ்பூன் மிளகுத்தூள், மஞ்சத்தூள் அரை ஸ்பூன், மிளகாய்த்தூள் ஒரு ஸ்பூன், மல்லித்தூள் ஒரு ஸ்பூன், தேவையான அளவு உப்பு, ஒரு எலுமிச்சம்பழத்தை சாறு எடுத்து வச்சுருக்கேன், அதை இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ இது மிக்சியில் அரைச்சிட்டு வந்துடலாம். அரைச்சிட்டு வந்தாச்சு. இப்போ நம்ம சுத்தம் பண்ணி வச்சுருக்க மீன் கூட இந்த மசாலாவை சேர்த்துடலாம். இது கூட 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, 1 ஸ்பூன் அரிசி மாவு, மசாலாவை சேர்த்து பிசைஞ்சிக்கலாம். உங்களுக்கு கொஞ்சம் தண்ணியாட்ட தெரிஞ்சிச்சுன்னா இன்னொரு 1 ஸ்பூன் நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்து கலந்துக்கலாம். இது கூடவே காஷ்மீரி மிளகாத்தூள் இருந்தால் சேர்த்துக்கலாம். நான் இல்லாதனால நான் எந்த ஒரு கலரும் போடல, இப்படியே தான் நான் வறுக்க போகிறேன். மசாலாவை எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா பெரட்டி விட்டு எடுத்து வைங்க. இதை நான் வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு ஃப்ரிட்ஜில் ஒரு அரை மணி நேரம் வச்சு எடுக்கிறேன். அரை மணி நேரங்கிறதோட 1 மணி நேரம் வச்சு கூட எடுக்கலாம். மீனில் நல்லா மசாலா ஊறி மீன் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நான் 1 மணி நேரம் வச்சு எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ மீனை பொரித்து எடுத்துக்கலாம். தவாவில் கொஞ்சம் ஆயில் விட்டுருக்கேன், இதில் நம்ம மீனை போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். மீனை போட்டவுடனே டக்குன்னு திருப்பி விடாதீங்க. கொஞ்ச நேரம் வெந்ததுக்கப்புறம் அடுத்த பக்கம் திருப்பி போடுங்க. பாருங்கள், 2 பக்கமும் நல்லா வெந்து கோல்டன் கலரில் இருக்குது. இதே மாதிரி நம்ம எல்லா மீனையும் பொரித்து எடுத்துடலாம். அவ்வளோதான், எல்லாத்தையும் நம்ம பொரிச்சிட்டு பிளேட் பண்ணியாச்சு. மீன் வறுவல் ரெடி. நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரியே செஞ்சு பாருங்கள். இதே மெத்தேடில் மீன் நல்லா மொறு மொறுனும் கிறிஸ்பியாக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.